நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். என் பெயர் ஜான். நான் ஒரு கொடி நோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில் இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் கொடிகளை தெளிவா மனநிறைவா அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஆன்லைன் குரூப்ல தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தின் முதல் 11 படிகளை பற்றிய விளக்கம் கலந்தாய்வை கடந்த 11 வாரங்களாக நாம செய்து முடிச்சுட்டு இன்றைக்கு 12வது வாரமாக கடைசி 12வது படிநிலை பரிந்துரையை பற்றிய விளக்கம் கலந்தாய்வை அடைஞ்சிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நாம செய்ய இருக்கிறது தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தின் 12வது படிநிலை பரிந்துரையை பற்றிய விளக்கம் கலந்தாய்வு. தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்துல முதல் 3 படிகளை தயாரிப்பு வழிமுறைகள் ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த முதல் 3 தயாரிப்பு வழிமுறைகள்ல ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ்ல நம்முடைய மனதை தயாரித்து பண்படுத்தி கொண்டு அதற்கு அப்புறமாக 4 முதல் 9 வரையிலான ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் செயல் வழிமுறைகள்ல பரிந்துரைக்கப்பட்ட செயல்களை செய்ததன் விளைவாக தோழமை நமக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்குறுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கின்றன. இந்த தோழமை அளிக்கக்கூடிய வாக்குறுதிகளின் பலன்களை தொடர்ந்து அனுபவிக்க இப்ப கடைசியாக 3 பராமரிப்பு வழிமுறைகள் நமக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. 10, 11, 12 ஆகியன மெயின்டெனன்ஸ் ஸ்டெப்ஸ், சஸ்டினன்ஸ் ஸ்டெப்ஸ், அதாவது பராமரிப்பு வழிமுறைகள் அல்லது நமக்கு நிறைவேறக்கூடிய வாக்குறுதிகளை பாதுகாக்கும் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றன. போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 10வது படிநிலை பரிந்துரையை பற்றி நாம விளக்கம் பார்த்தோம். தொடர்ந்து அகத்தாய்வு செய்வதை நம்முடைய அக ஒழுக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது இந்த 10வது படிநிலையில சொல்லப்பட்டிருக்கிற பரிந்துரை. தவறான எண்ணங்களை உடனுக்குடன் அவ்வப்பொழுது இறை சாட்சியாக ஒரு மனுஷன் முன்னிலையில ஒப்புக்கொண்டு தவறான எண்ணங்கள் தவறான செயல்களாக நம்மிடமிருந்து வெளிப்படாதவாறு நம்மை தற்காத்து கொள்வது 10வது படிநிலை பரிந்துரை. தவறு செஞ்சுட்டு ஒப்புக்கொள்றது 4, 5வது படிநிலையில நடக்கிற நிகழ்வு. தவறு செய்யறதுக்கு முன்னாலேயே தவறான எண்ணங்களை உடனடியாக ஸ்பாட் செக் அப்பப்ப உணர்ந்து தவறான எண்ணங்களை இறை சாட்சியாக ஒரு மனுஷன் முன்னால இறைவன்கிட்ட ஒப்புக்கொண்டு தவறான எண்ணங்கள் தவறான செயல்களாக மாறாதவாறு நம்ம காப்பாத்தி கொள்ற பரிந்துரை பராமரிப்பு பரிந்துரை 10வது படியில நமக்கு சொல்லப்பட்டிருந்தது. இது முதல் பராமரிப்பு. அடுத்தது 11வது படியில மனுஷனுடைய மனசு ஆசைகள் நிரம்பிய ஒரு மூட்டை. என்னதான் பண்ணாலும் சரிதான், மனசுக்குள்ளார இருந்து ஊற்று போல ஆசைகள் பொங்கி பொங்கி வந்துகிட்டே இருக்கும். ஆசைகளை அவ்வப்பொழுது ஆண்டவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் செய்யும் பிரார்த்தனை என்ற சாதகத்தை செய்வதில் கவனத்தை குவிச்சோம். கவன குவிப்பு பிரார்த்தனை செய்வதில் கவனத்தை குவித்து பிரார்த்தனை செய்து முடிச்சதுக்கு அப்புறமாக ஒரு புனிதமான இடத்துல புனிதமான மௌனத்துல சொல்லற சும்மா அமர்ந்திருக்கும் தியானம் என்ற சாதகத்தை விடாமல் சாதகம் செய்தோம். பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய சாதகங்களின் பலனாக இறை அருட்பேராற்றலுடன் நமக்கு ஏற்கனவே இருக்கும் உள்ளார்ந்த தொடர்பை மேம்படுத்தி கொண்டோம். நாம ஏன் பிறந்தோம் அப்படின்ற கேள்விக்கான விடை கிடைத்தது. நம்ம படைப்பின் நோக்கம் புரிந்தது. இறை அருட்பேராற்றல் படைத்த படைப்பு அனைத்திற்கும் பணி செய்து கிடக்கத்தான் நான் படைக்கப்பட்டேன் அப்படின்ற படைப்பின் நோக்கம் 11வது படியில் நமக்கு புலப்பட ஆரம்பித்தது. பணி செய்து கிடக்கக்கூடிய ஆற்றலை கேட்டு பிரார்த்தனை செய்யறது 11வது படியை நிறைவு செய்தது. இது 2ஆம் நிலை பராமரிப்பு. ஸோ 10வது படியில பராமரிப்பு பணியை ஆரம்பிச்சது, அகத்தாய்வுல பராமரிப்பு பணியை ஆரம்பிச்சது. பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய சாதகங்களை செய்வதன் மூலமாக பராமரிப்பு பணி தொடர்கின்றது. இப்ப 3ஆம் நிலை பராமரிப்பு இந்த 12வது படிநிலை பரிந்துரையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோழமை பரிந்துரைக்கக்கூடிய இறுதியான 12வது படிநிலை பரிந்துரை
என்னன்னு கேட்டோம்னா, having had a spiritual awakening as the result of these steps, we try to carry this message. We try to carry this message to alcoholics and practice these principles in all our affairs. தமிழ்ல சொன்னா, இந்த வழிமுறைகளை வாழ்க்கையாக வாழ்ந்ததன் விளைவாக பெற்ற ஆன்மீக அனுபவத்தின் செய்தியை பிற குடிநோயாளிகளுக்கு எடுத்துச் செல்லவும், இந்த தத்துவங்களை எங்கள் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் கடைபிடிக்கவும் முயற்சி செய்தோம். இது 12வது படிநிலை பரிந்துரை. ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தின் முதல் 11 படிகளில் பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறைகளை வாழ்க்கையாக வாழ்ந்ததன் பலனாக நாம் பெறுவது தன்னுணர்வு அல்லது ஆன்மீக விழிப்புணர்வு. இந்த அனுபவத்தின் விளைவாக நாம் பெற்ற தெம்பு, நம்பிக்கையை நம்மை போன்று அவதிப்பட்டு கொண்டிருக்கும் குடிநோயாளிகளிடம் பகிர்ந்து கொண்டு வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் இந்த வழிமுறைகளை, இந்த பரிந்துரைகளை தொடர்ந்து கடைபிடித்து வாழ முயற்சி செய்வது 12வது படியில சொல்லப்பட்டிருக்கிற பராமரிப்பு பரிந்துரை. இந்த 12வது படியில பரிந்துரைக்கப்பட்ட பரிந்துரைய 3 பாகங்களாக பிரிக்கலாம் அப்படின்னு என்னுடைய குருஜி சொல்லுவாரு. 1, இந்த வழிமுறைகளை பின்பற்றியதன் பலனாக பெறக்கூடிய ஆன்மீக விழிப்புணர்வு அல்லது தன்னுணர்வு. சோ ஆன்மீக விழிப்புணர்வு, தன்னுணர்வை பெறுதல் முதல் பாகம். 2வது பாகம், அந்த ஆன்மீக விழிப்புணர்வு, தன்னுணர்வு பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நம்ம போல சக குடிநோயாளிகளிடம் பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்வது 2வது பாகம். 3வது பாகம், ஏஏ தோழமையின் தத்துவங்களை வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் கடைபிடித்து வாழ்வது 3வது பாகம். 3 பாகங்களை இந்த 12வது படிநிலையில கொடுக்கப்பட்டிருக்கிறதாக எனக்கு என்னுடைய குருஜி சொல்லி கொடுத்தாரு. ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தின் முதல் 11 படிகளில் செயல்பட்டதன் விளைவாக பெறுவதுதான் தன்னுணர்வு அல்லது ஆன்மீக விழிப்புணர்வு. இந்த தன்னுணர்வு ஏஏ தோழமையின் வழிமுறைகளை வாழ்க்கையாக வாழ்வதால் மட்டுமே கிடைக்கப் பெறக்கூடிய ஒன்று. தன்னுணர்வு, ஆன்மீக விழிப்புணர்வு. இறைவன் எனக்குள்ளார அருவமாக இருந்து என்னை இயக்குகின்றார். ஆன்மீகம் என்றால் ஆன்மா பிளஸ் அகம், ஆன்மா பிளஸ் இகம், உள்ளும் புறமும் எல்லாத்துக்குள்ளாரையும் இறைவன் தான் உள்ள இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார் அப்படின்ற அந்த தன்னுணர்வை பெறுவதுதான் இந்த 12வது படியில நாம முதல்ல பெறக்கூடிய ஒன்று. ஒரு திருமந்திர பாடல்ல அழகா சொல்றாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னுணர்வு இல்லாமத்தான் ஒவ்வொரு மனுஷனும் தன்னை தானே கெடுத்துக்கிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. எனக்குள்ளார இறைவன் இருந்து என்னை இயக்குகின்றார் என்ற அந்த தன்னுணர்வை அறிந்து கொண்ட பின் தன்னை அர்ச்சிக்க, தன்னை புனிதப்படுத்த, தன்னை தூய்மைப்படுத்த, தனக்குள்ளார இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிறான். சோ தன்னுணர்வு அல்லது ஆன்மீக விழிப்புணர்வு என்பது நான் என்னுடைய எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் மற்றும் இருப்பினை பற்றிய முழுமையான விழிப்புணர்வோடு வாழ்வதுதான் தன்னுணர்வு அப்படின்றத நான் புரிஞ்சு கொள்றேன். என் மனநிலையை தூய்மையாக வைத்து எனது 5 புலன்களை செம்மையாக வழிநடத்தி என்னுடைய மனநலம் மற்றும் ஆளுமையை மேம்படுத்திக் கொள்வது. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கீப்ஸ் தி மைண்ட் பியூர். Spiritual awakening inspires my personality, improves my personality by keeping my mind pure and my emotions in control அப்படின்னு தெளிவாக பெரியவங்க சொல்றாங்க. சோ நம்முள் அருவமாக இருந்து இயக்கக்கூடிய அந்த இறையருட் பேராற்றலை உணர்வதற்கு தடையாக இருக்கும் அந்த பழுதுகளைத்தான் குணக்கோளாறுகள் அப்படின்னு நாம அழைக்கிறோம். பழுதுகள், அதுதான் குணக்கோளாறுகள் அப்படின்னு அழைக்கிறோம். சர்வீஸ் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு என்னுடைய குருஜி பழுது நீக்கம் அப்படின்ற அர்த்தத்தை சொல்லுவாரு. அவர் ஒரு உதாரணம் தர சொல்லுவாரு. உங்ககிட்ட ஒரு 2 வீலரோ 4 வீலரோ இருக்கு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஓட்டி ஒரு 10 அடி தூரம் போறதுக்குள்ளார டக்குன்னு நின்னுக்கிடுது, ஏகப்பட்ட பொல்யூட் பண்ணுது. அப்படின்னா என்ன பண்ணணும்? வண்டியில ஏதோ பழுது இருக்குன்னு அர்த்தம். இந்த பழுது நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதை சர்வீஸ் கொடுக்கணும்.
சர்வீஸ் கூட்டா பழுதுகள் நீங்கும். பழுதுகள் நீங்கினா வண்டி நல்லா இருக்கும். ஸோ சர்வீஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு பழுது நீக்கம் அப்படின்னு நான் பொருள் கொள்கின்றேன். என்னை எனக்குள்ளார மறைவாக அருவமாக இருந்து இயக்கும் இறையருட் பேராற்றலை உணர்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய பழுதுகளை நீக்கி கொண்ட பழுது நீக்க அனுபவத்தை பகிர்வதுவே சர்வீஸ், சேவை, பணி அப்படின்னு இந்த 12வது படியில நான் புரிஞ்சுக்கிறேன். குணக்கோளாறுகள் என்ற பழுதுகளால் மட்டுமே இறையருட் பேராற்றலின் இயக்கத்தை எனக்குள்ளார உணரும் தன்னுணர்வு, ஆன்மீக விழிப்புணர்வு இல்லாம நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பழுது நீக்கம் என்பது எனக்குள் நானே செய்து கொள்ளக்கூடிய செல்ஃப் சர்வீஸ், சேவை என்று உணர வரும்போது எனக்குள்ளார இருக்கக்கூடிய பழுதுகளை நீக்கிக் கொள்ளாமல் என்னுடைய சக மனிதர்களுக்கு திறம்பட பணி செய்யும் பணியை என்னால செய்ய முடியாது அப்படின்றத என்னால தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது. வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் சுதந்திரமாக வாழ்வதும் அப்ப சாத்தியப்படாது. சோ முதல்ல நான் ஆன்மீக விழிப்புணர்வு பெறணும், இறைவன் எனக்குள்ளார இருந்து என்னை இயக்குகின்றார் அப்படின்ற உண்மையை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நான் எனக்குள்ளார உள்ள பழுதுகளை நீக்கிக் கொள்ளணும். அந்த பழுது நீக்க அனுபவம் தான் 1 முதல் 11 வரையிலான படிநிலைகள்ல கிடைக்குது. இந்த வழிமுறைகளை பின்பற்றியதன் பலனாக ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை பெற்றோம். சோ இந்த இடத்துல பெரிய மகான்கள் ஆன்மீக விழிப்புணர்வுனா எனக்குள்ளார இருக்கக்கூடிய கடவுளை உணர்றது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஏஏ ஃபெலோஷிப்ல நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அமெரிக்காவில் உளவியல் ஆராய்ச்சியாளர்கள், சைக்காலஜிக்கல் ரிசர்ச்சர்ஸ் நிறைய ஆல்கஹாலிக்ஸ கூப்பிட்டு வச்சு சில கேள்விகளை கேட்டாங்க. 4 கேள்விகளை கேட்டாங்க. 4 கேள்விகளை கேட்டு அதுக்கான விடை வாங்கி அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. எல்லாருக்கிட்டையும் அவங்க கேட்ட 4 கேள்விகள். உங்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஆன்மீக விழிப்புணர்வு உங்கள் மீட்படைதலுக்கு முக்கியமாக இருக்கிறதா, அவசியமானது இருக்கிறதா? 2வது கேள்வி. 3வது கேள்வி, உங்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு எப்பொழுது நிகழ்ந்தது? 3வது கேள்வி. உங்களுக்கு நிகழ்ந்த ஆன்மீக விழிப்புணர்வை வர்ணிச்சு விவரிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு எல்லா நண்பர்கள்ட்டையும் 4 கேள்விகளை கேட்கிறாங்க. உங்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதா? ஆன்மீக விழிப்புணர்வு உங்கள் மீட்படைதலுக்கு முக்கியமாக இருக்கிறதா? ஆன்மீக விழிப்புணர்வு எப்பொழுது நிகழ்ந்தது? ஆன்மீக விழிப்புணர்வை வர்ணிச்சு சொல்ல முடியுமா? யாருமே இதுக்கு சரியாக பதில் சொல்லல அப்படின்னு அந்த ரிசர்ச்சர் சொல்றாங்க. அனைவருமே குணநலன்களில் ஏற்பட்ட மாற்றம் தங்கள் மன தெளிவுடனான வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகிப்பதை ஒப்புக்கொண்டனர். இறையருட் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டலை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தது, தாங்கள் மனத்தெளிவுடன் வாழ்ந்த போது ஏற்பட்ட பிரச்சனைகளை கூட குடி இல்லாம நேர்கொள்ள உதவியதாக கூறினார்கள். இதுதான் ஆன்மீக விழிப்புணர்வுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே மாதிரி பதில சொன்னாங்க. முன்னால நான் எனக்கு குடி நோயாளின்னு தெரியாது, தெரியாம குடிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ குடி நோயாளின்னு தெரிஞ்சு போச்சு, விழிப்புணர்வு ஏற்பட்டது, அதனால நான் குடிக்காம இருக்கேன். இதைத்தான் ஆன்மீக விழிப்புணர்வுன்றதோடைய ஆதாரம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த நண்பர்கள் பதில் சொன்னாங்க. ஆன்மீக விழிப்புணர்வு அடைந்த நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா யாருக்கும் அதை குறிப்பிட்டு சொல்லவே தெரியல, வரையறுத்து சொல்லவே தெரியல. ஆன்மீக விழிப்புணர்வு என்னுடைய ரெக்கவரிக்கு, என்னுடைய மீட்படைதலுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறதா அப்படின்னா அந்த கேள்விக்கும் பதில் சொல்லவே முடியல. யார்கிட்ட இருந்தும் அந்த மாதிரி பதில் கிடைக்கவே இல்லை. சோ மதுவையும் மனித அறிவையும் சார்ந்து வாழ்வதிலிருந்து விலகி தாங்கள் புரிந்து கொண்ட இறையருட் பேராற்றலின் பாதத்தில் தங்களது குணக்கோளாறுகளை சமர்ப்பணம் செய்த பின்னரே மீட்படைதல் ஆரம்பித்தது அப்படின்ற அந்த முதல் படிநிலைகள், பரிந்துரைகள் எல்லாத்தையுமே எல்லாரும் ஒப்புக்கொள்றாங்க. ஆனாலும் கூட உலகெங்கிலும் உள்ள நண்பர்கள்ட்ட ஆன்மீக விழிப்புணர்வு குறித்து கருத்து கேட்கிறப்ப எல்லாரும் ஏதோ கருத்து சொல்றாங்க. நம்பிக்கை, சமர்ப்பணம், பணிவு, சகிப்புத்தன்மை, அன்பு, இதெல்லாம் ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டா ஏதோ ஒரு சக்தி நான் முதல் கோப்பை மதுவை குடிக்கிறதுல இருந்து என்னை விலக்கி வைத்து
இறையருட் பேராற்றல் குறித்த என்னுடைய பழைய சந்தேகங்களை என்கிட்ட இருந்து நீக்கி ஏஏ தோழமையை நம்பி ஏஏ தோழமைக்கு வர வச்சுது. இதைத்தான் நான் ஆன்மீக விழிப்புணர்வுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் சொல்றாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நான் எனக்கெல்லாம் அப்படிதான் இருந்தது. குடிச்சு சாகுற நிலைமையில இருந்தேன். ஏன்னு ஒண்ணு கிடைச்சுது. நான் ஒரு குடிநோயாளின்ற உண்மை புரிஞ்சுது. குடிக்காம இருக்கேன். இந்த விழிப்புணர்வு தான் ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்னு நான் சொல்றேன், நினைக்கிறேன். இன்னொரு நண்பர்கிட்ட கேட்டா அந்த நண்பர் சொல்றாரு, தோழமையின் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போது நான் எனக்கு 10 வருஷம் ஆச்சுது. ஆனா 6 மாசம் மட்டுமே சோபராக இருந்த ஒரு நண்பர் பகிர்ந்து கொண்ட பகிர்வுல இருந்து எனக்கு பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல எனக்கு ஆன்மீக விழிப்புணர்வு கிடைச்சதுன்னு சொல்றாரு. சில நண்பர் எனக்குள்ளார எனக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி செயலாற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று என்னுடைய பகுத்தறிவு சொல்லுது. நான் உயிரோட இருக்கேன். அதனால எனக்குள்ளார ஏதோ வேற ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த உயர் சக்தி என் உடலில் நான் உயிருடன் இருப்பதையும் தாண்டி தெளிவு தன்மையையும் மன அமைதியையும் எனக்கு அளித்தது அப்படின்றத நான் புரிஞ்சு கொண்டேன். இதான் ஆன்மீக விழிப்புணர்வுன்னு அவர் சொல்றாரு. எனக்குள்ளார இருக்கக்கூடிய நன்மைகள் குறித்த அறிவை பெற்ற பின் எனக்கு நன்றி உணர்வு வந்தது. என் சக மனிதர்களது தேவை குறித்த அக்கறை வந்தது. என்னிலும் உயர்ந்த சக்தி நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை சார்ந்து செயல்பட ஆரம்பித்த போது தொடர்ந்து நான் சோபராக வாழ ஆரம்பிச்சேன். என்னுடைய தன்னம்பிக்கை வளர்ந்தது. இதன் விளைவாக கொஞ்சமா நான் ஆன்மீக விழிப்புணர்வை பெற்றேன்னு ஒரு நண்பர் சொல்றாரு. இன்னொரு நண்பர் சொல்றாரு, என்னுடைய மதம் எனக்கு கொடுத்த இறைவன் குறித்த என்னுடைய சொந்த புரிதலை விரும்பி ஏற்றுக்கொண்ட போது ஆன்மீக விழிப்புணர்வை நான் பெற்றேன். அதாவது என்னுடைய மதத்துல சொல்லப்பட்ட அந்த இறையருட் பேராற்றலை என்னுடைய கோணத்திலிருந்து நான் பார்த்து புரிஞ்சு கொண்ட போது எனக்கு ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்றது கிடைச்சதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. உதவி நாடி கரங்களை தோழமையை நோக்கி நீட்டினேன். என்னை புரிந்து கொண்டு அன்புடனும் நட்புடனும் என்னை ஆதரித்தவர்கள் என்னை நல்ல முறையில் நடத்தினார்கள். அந்த அன்புடனான தோழமையில எனக்கு ஆன்மீக விழிப்புணர்வு கிடைச்சதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. நான் உதவியற்ற குடிநோயாளியாக வாழ்ந்து கொண்டிருந்ததை முழுமையாக ஒப்புக்கொண்டேன். நான் மன தெளிவற்று வாழ்வதிலிருந்து மீண்டு ஒரு அகால மரணத்தை தவிர்க்க வேண்டுமானால் என்னிலும் உயர்ந்த ஒரு சக்தியின் உதவியை நாட வேண்டும் அப்படின்றது புரிஞ்சுது. அன்னைக்கு ஆன்மீக விழிப்புணர்வு ஆரம்பமாகி தொடர்ந்து வளர்ந்து வருகின்றது அப்படின்னு ஒரு நண்பர் சொல்றாரு. தோழமையில வந்து இணைந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 மாசம் ஆனதுக்கு அப்புறமாக குடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அதிதீவிர மனவெறி என்னை பற்றி பிடித்தது. மது கடைக்கு நடந்து சென்று கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு நண்பரை எதேச்சையா நான் சந்திச்சேன். ஒரு நண்பரை சந்திச்சேன். அவர் கூட பேசினது அன்னைக்கு என்னைய ஸ்லிப் ஆகுறதுல இருந்து தடுத்தது. மது குடிக்காமல் நன்றியுடன் ஒரு பிரார்த்தனையை சொல்லி விட்டு வீட்டுக்கு திரும்பினேன். அன்னைக்கு எனக்கு ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்பட்டதுன்னு ஒரு நண்பர் சொல்றாரு. தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தின் ஆன்மீக தத்துவங்களை வாழ ஆரம்பித்த அந்த முதல் நாள் எனக்கு நானே உண்மையாக செயல்பட நான் ஆரம்பிச்சேன். என்னால தனியாக செய்திருக்க முடியாத பணி தோழமையோட எனக்கு நடக்க ஆரம்பிச்சது அப்படின்றத புரிஞ்சு கொண்ட நாள் எனக்கு ஆன்மீக விழிப்புணர்வு அடைந்த நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்றாரு. படி எண் 3ல சமர்ப்பணம் செய்யணும்னு தீர்மானித்ததுக்கு அப்புறமாக என்னையும் இறையருட் பேராற்றலையும் என் குழந்தை பருவம் முதல் பிரித்த ஒழுக்க குறைபாடுகள் குறித்த ஒரு பட்டியலை தயாரிச்சு பார்த்தேன். அந்த பட்டியலை தயாரிச்சு பார்த்துட்டு இறை சாட்சியாக ஒரு மனுஷன் முன்னால நான் செய்த தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொண்ட போது எனக்குள்ளார ஒரு மாற்றம் நடந்தது. அந்த மாற்றத்தை நான் ஆன்மீக விழிப்புணர்வுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு நண்பர் சொல்றாரு. என் சக மனிதர்கள் என்னில் இருந்து வேறுபட்ட கோணத்தில் அவருடைய குறைபாடுகளை குறித்து பகிர்வதை கேட்டபோது நான் சரின்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் அவங்க பகிர்றதை கேட்கிறப்ப தப்பு இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. சோ என் சக மனிதர்களின் நலனை என்னுடைய சொந்த நலனுக்காக பிரார்த்திக்கும் பிரார்த்தனையில் இணைத்து கொண்ட போது எனக்கு ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்பட்டதுன்னு ஒரு நண்பர் சொல்றாரு. சில நண்பர்கள் சொல்றாங்க, செயல் திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து பரிகார நற்செயல்கள் செய்ய ஆரம்பித்தேன். நான் செய்த முதல் பரிகார நற்செயல் என்னால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது
ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற நம்பின போது அந்த ஆன்மீக விழிப்புணர்வு எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்துக்களை சொல்றாங்க. நாம முதல்ல பார்த்தது ஆன்மா, உயிர், இறையருள் பேராற்றல் எனக்குள்ளார இருக்குது. இந்த வழிமுறைகளை பின்பற்றியதன் பலனாக அந்த தன்னுணர்வை பெற்றுக்கொண்டோம் அப்படின்றத கருத்தெல்லாம் ரொம்ப உயர்ந்த கருத்துக்கள். ஆனா சாதாரணமாக நம்ம பார்க்கிறப்ப ஆன்மீக விழிப்புணர்வுன்றது ஏஏ தோழமையில ஒவ்வொரு நண்பருக்கும் ஒவ்வொரு வகையாக வேறுபடுவதை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்ற கருத்தை இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப இந்த ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்றது என்ன? இது வெறும் கற்பனையா, வெறும் கனவா அப்படின்ற கேள்வி எழுகிறது. இல்லவே இல்லை. மன தெளிவுடனும் மன அமைதியுடனும் இறையருள் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலால அதை பணிஞ்சு வாழ்றப்ப வாழ்க்கை நிச்சயமாக ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு திருப்பு முனையில திரும்பி வாழப்படுகிறது. சோ மன தெளிவு தன்மையை பராமரிக்க ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை அன்றாடம் செயல்படுத்த முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டியதன் தேவைய இப்ப நான் புரிஞ்சு கொள்றேன். குடிநோயின் இருமன தன்மையால் குழப்பம் அடைந்திருந்தனா உடலாலும் மனதாலும் உருவாகும் சோதனை நேரங்கள்ல குடித்தால் சோதனைகளிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருந்தேன்னா இப்ப குடிக்காம எந்த சோதனை வந்தாலும் அத குடிக்காம மன தெளிவோட நிதானத்தோட கையாளுறேன்னு இத ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்றது சொல்லாம வேற எப்படி சொல்றது? சோ ஏஏ தோழமையில இணைந்த அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல கட்டாயமான விதத்தில் குடித்தது என்ன கொண்டு வந்து விட்டிருந்த படுமோசமான புதைக்குழியிலிருந்து தப்பி பிழைப்பதுவே முதன்மையான குறிக்கோளாக தோற்றம் தந்தது. இப்ப மது அருந்தும் அந்த கட்டாயத்தில் இருந்து விடுபட முடியாத நிலையில விடுபட்ட நான் ஏஏ தோழமை உடல் அளவில் மது அருந்துவதை விலக்கி வைக்க உதவியது. ஆனாலும் அந்த உதவி சில நிபந்தனைகளோடு எனக்கு கொடுக்கப்படுகிறது. நான் வெறுமன மது குடிக்கிறத மட்டும் விட்டுறக்கூடாது. மது குடிக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்த குணக்கோளாறுகளை விலக்கி ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு நிலையை நோக்கி முன்னேறுவதை சார்ந்துதான் என்னுடைய தொடர்ந்து தெளிவுத்தன்மை பராமரிக்கப்படும் அப்படின்ற கருத்து நல்லா புரியுது. எனக்கான இறை சித்தத்திற்கு முரண்பட்டு பல வருட காலம் வாழ்ந்து விட்டபடியால மறுக்கும் தன்மை எனக்குள்ளார இருக்கிறது கண்டு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் ஐ ஹாவ் த டிசீஸ் ஆஃப் டினையல்ஸ். எனவே நான் ஏஏ தோழமையின் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை ஆரம்பத்துல மறுத்து கொண்டுதான் இருந்தேன். இதெல்லாம் வேண்டாம், அங்க வந்துட்டு குடிக்காம இருக்க வர்றான், இது என்ன ஆன்மீக விழிப்புணர்வு, இதெல்லாம் தேவையா அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கத்தான் செஞ்சுது. மூத்த நண்பர்களோட மறுத்து பேசக்கூடிய மனநிலையில இருந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வர்றப்ப எனக்கு இந்த மாற்றங்கள்லாம் நடந்தது. இந்த மாற்றங்கள்லாம் எனக்கு ஒரே ஒரு ராத்திரியில நடக்கல. ஆன்மீக விழிப்புணர்வு அப்படியே காலையில நேற்று ராத்திரி படுக்கிறப்ப ஆன்மீக விழிப்புணர்வு இல்லை, காலையில எழும்பின உடனே ஆன்மீக விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படின்லாம் என்னால சொல்ல முடியாது. எனக்குள்ளார குணநல மாற்றங்கள் ஆன்மீக விழிப்புணர்வு ஒரு ராத்திரியில நடக்கல. எனினும் நான் திறந்த மனதோட இருந்து என்னுடைய மீட்படிதல் குறித்த நுணுக்கமான செயல்களை பொறுமையுடன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என மூத்த நண்பர்கள் சொன்ன ஆலோசனை எனக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சது. காலத்தின் ஓட்டத்துல ஆன்மீக விழிப்புணர்வு என்ற இலக்கினை அடைய நான் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருப்பதை அறிய வந்தேன். 12 படிநிலைகளின் பரிந்துரைகளை தொடர்ந்து வாழ்க்கையாக வாழ்ந்த போது என்னுடைய மனசுல நான் இறையருள் பேராற்றலை உணரும் தடுப்பு சுவர்னு எதுன்னு பார்த்தேன்னா என்னுடைய ப்ரெஜுடிசஸ், என்னுடைய தன்னலம், தன்முனைப்பு, இதெல்லாமே உடைச்சி எறியப்பட்டது. இறுதியாக இந்த வாழ்க்கை முறை ஆன்மீக விழிப்புணர்வு நிலைக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்தது. என்னுடைய கண்கள் திறந்தன. வாழ்க்கையுடைய உண்மையான மதிப்பு ரொம்ப காலம் கழிச்சுதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. புத்துயிர் அளிக்கும் இந்த அனுபவத்தை பெற நாம் தொடர்ந்து செயல்பட வேணும். நான் தொடர்ந்து செயல்படணும். அப்படி செயல்படாவிட்டால் எனக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் பிரச்சனைகள் மேலும் வலுப்பெற்று மிகவும் மோசமான பின்னடைவுகளை என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கும் அப்படின்றது தெளிவா தெரியுது. சோ என்னுடைய சக மனிதர்களுக்கும் இறையருள் பேராற்றலுக்கும் பணி செய்வதற்கு பதிலாக தன்னலத்துடன் எனக்கு நானே பணி செய்து கொண்டால் வாழ்க்கையில துன்பங்கள் பல்வேறு வடிவங்கள்ல தலை தூக்கி கொண்டிருக்கும் அப்படின்றத உணர்ந்து கொள்றத கூட ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்னு நாம தெரிஞ்சு கொள்ளலாம். மனதளவுல குடித்து வாழும் நிலையில் குணக்கோளாறுடன்
தொடர்ந்து வாழ்ந்து வர்றது ஆன்மீக விழிப்புணர்வு நிலையை புரிஞ்சு கொள்றதாலதான் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது புரியுது. இப்போ ஆன்மீக அனுபவங்களின் சாராம்சத்தை நான் மகிழ்வுடன் அனுபவித்து வாழும் அன்றாட வாழ்க்கை, அன்றாடம் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு வாழும் வாழ்க்கை, செயல் திருத்தங்கள் கொண்டு வந்து வாழக்கூடிய வாழ்க்கை, தவறுகளை ஒப்புக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை, கஷ்டப்படும் குடிநோயாளிகளுக்கும் நம்மை விட தாழ்நிலையில் வாழ்பவர்களுக்கும் பணி செய்து வாழக்கூடிய வாழ்க்கை, இவை போன்ற ஆன்மீக மாற்றங்களை அறிந்து உணர்வதில் இப்ப இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறமாக எனக்கு சிரமம் ஏதும் இல்லை. பெரிய பக்குவத்துல சீரநிட்டி மனப்பக்குவம் பற்றி ஒரு நண்பர் இப்படி சொல்றதாக ஒரு பகிர்வு இருக்குது. இறையர் பேராற்றில் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை பெற்று அதற்கு பணிந்து நடப்போரின் உள்ளத்தில ஒரு அக ஒருமைப்பாட்டை இறைவன் உருவாக்குகின்றார். இன்று நான் என் அகத்தில் ஒருமைப்படுகையில் இறைவனுடைய உன்னத படைப்பாக நான் மாறுகின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் இருள் சூழும் நேரங்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் அந்த இருட்டான நேரங்கள்ல கூட என்னால தப்பு செய்யாம எனக்குள்ளார இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை உணர முடிவதை ஆன்மீக விழிப்புணர்வு மதிப்புமிக்க எண்ணங்களை செயலில் கொண்டு வர எனக்கு முடியுது. இறையர் பேராற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வரக்கூடிய அந்த உணர்வு எனக்குள்ளார வருது. தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கி மீட்படையும் செயல் திட்டம் அந்த திசையில மேலும் நம்மை வழிநடத்தி செல்கின்றது. இறை பிரசன்னத்தை நான் மேலும் உணர்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கேன். இந்த கருத்து எல்லாமே இன்னைக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்போ அடுத்த நிலை என்ன? 2வது பாகம். இந்த ஆன்மீக விழிப்புணர்வு அடைந்த நற்செய்தியை என்ன போல இருக்கிற குடிநோயாளிகளுக்கு எடுத்து செல்ல முயற்சி செய்தோம். இது 2வது படி. சக மனிதர்களுடன் இணைந்து பணி செய்வதை போல செயல் அடிமைத்தனத்தின் பாதிப்புகளில் இருந்து மீட்படைதலை உறுதி செய்வது வேறு எதுவும் இருக்க முடியாது. இது தோழமையில தொடர்ந்து பயணிக்கிறப்ப நடைமுறையில நாம காணக்கூடிய அனுபவம். நத்திங் என்ஷூர்ஸ் இம்யூனிட்டி ஃப்ரம் ஆல்கஹாலிசம் லைக் ஒர்க்கிங் வித் அதர்ஸ். சக மனிதர்களுடன் இணைந்து பணி செய்யறோம். வாழ்க்கைக்கு ஒரு புதியது ஒரு அர்த்தம் உருவாகுது. குடிநோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு என்னுடைய அனுபவம் தெம்பு நம்பிக்கையை பகிர்வதன் மூலமாக என்னுடைய நண்பன் மீட்படைந்து அந்த நண்பன் அவருடைய சக நண்பர்களுக்கு பணி செய்வதை பார்க்கிறப்ப அது போல உள்ள ஆனந்தம் எதுவுமே கிடையாது அப்படின்றது இங்க தெளிவா புரியுது. தனிமையில் வாழ்ந்த எனக்கு தோழமையில் ஒரு தோழமை குழுமமே உருவாகுது. நண்பனே இல்லாம வாழ்ந்த எனக்கு இங்க ஒரு பெரிய தோழமை குழுமமே உருவாகுது. இது தவற விடக்கூடாத அனுபவம் அப்படின்னு சொல்றாரு. தீஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் யூ மஸ்ட் நாட் மிஸ். பில்டபிள்யூ மஸ்ட்ங்கிற வார்த்தை அநியமா உபயோகப்படுத்த மாட்டாரு. ஆனா இந்த இடத்துல போடுறாரு. நீ பிறருடன் இணைந்து பணி செய்யக்கூடிய அனுபவத்தை தவற விடவே கூடாது. நான் பெற்ற இன்பத்தை என்னுடைய நண்பனும் பெற வேண்டும் அப்படின்றது எண்ணுவது ஒரு சாதாரண மனித இயற்கை. எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய இயற்கை. உதாரணமா நான் குடிக்கிற காலத்துல ஏதாச்சும் ஒரு கடையில போய் நல்ல ஒரு சரக்கு கிடைச்சது, குடிச்சேன். அந்த சரக்கோட சேர்த்து நல்ல சைட் டிஷ் கிடைச்சது, சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னா அடுத்த நாள் வந்த உடனே நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்திட்டையும், இங்க சூப்பரா இருக்குடா சரக்கு, நல்ல சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது, இந்த இடத்துக்கு போனா சந்தோஷமா வாழ்க்கையில இன்பமா அனுபவிச்சுட்டு வரலாம், நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு நான் சொல்றது வழக்கம். இப்ப இதையே திருமூலர் வேற ஒரு கோணத்துல சொல்றாரு. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னா, நீ எந்த இன்பத்தை பெற்றியோ அந்த இன்பத்தை தான் உன்னால பகிர்ந்து கொடுக்க முடியும். உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு உன்னால என்னைக்குமே கொடுக்க முடியாது. யூ கேன் நெவர் டிரான்ஸ்மிட் வாட் யூ டோன்ட் பொசஸ். உங்ககிட்ட இருக்கிறது தான் கொடுக்க முடியும். ஸோ முதல்ல ஒரு இன்பத்தை நீ பகிர்ந்து கொடுக்கணும்னா அந்த இன்பத்தை நீ அனுபவிச்சவனாக இருக்கணும். எந்த இன்பம்? அது சின்ன இன்பத்தில் பேரின்பத்தை பத்தி சொல்றாரு. ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் சொல்லிடின். ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் சொல்லிடின். வான் பற்றி நின்ற மறைப்பொருள் தான் பற்ற தலைப்படும் தானே யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம்ன்றாரு. ஊன்னா உடம்பு. இந்த உடம்பை பற்றி உடம்பு உயிரோட
இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்வுறு மந்திரம், அதான் இறையருள் பேராற்றல். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, என்னுடைய உடம்ப எந்த ஆற்றல் பற்றி என்னை உயிரோட வச்சிருக்கிறது அப்படின்ற உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய பேராற்றலை பற்றிய மந்திரம் எனக்கு புரிய வரும். வான் பற்றி நின்ற மறைபொருள் நான் அந்த எனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்வதற்கு செய்யக்கூடிய முயற்சிகளால இந்த பிரபஞ்சமே எப்படி இயக்கப்படுகின்றது அப்படின்ற உண்மை எனக்கு புரிய வரும். அப்ப எனக்கு பேரின்ப பரவச நிலை வரும். அந்த பரவச நிலையை பக்கத்துல இருக்க மனுஷனோட பகிர்ந்து கொள்வதுதான் யான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம். இந்த வழிமுறைகளை பின்பற்றியதன் பலனாக நான் பெற்ற அந்த தன்னுணர்வு நிலையை, ஆன்மீக விழிப்புணர்வு நிலையை பகிர்ந்து கொள்றதை பத்தி தான் இந்த இடத்துல சொல்றாரு. சோ இது தெளிவாக அழகாக தெரிகிறது. ஏஏ தோழமை நற்செய்திய சக குடிநோயாளிகளுக்கு எடுத்து செல்ல முயற்சி செய்வது ஏஏ உறுப்பினர்களுக்கு கூறப்படும் ஆலோசனை அல்ல. அது ஏஏ தோழமையின் உறுப்பினர்களுக்கு இறையருள் பேராற்றல் வழங்கும் உரிமை கட்டளையாகவே கூறப்படுகிறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த ஃபவுண்டேஷன் மேலதான், இந்த அடித்தளத்தின் மேலதான் ஏஏ தோழமை என்ற அற்புதமான மாளிகை கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. இந்த பணியை செய்வதால மோசம் செய்யக்கூடிய முதல் கூடிய மீண்டும் தொடாதிருப்பதற்கு தேவைப்படும் அந்த இம்யூனிட்டி, அந்த எதிர்ப்பு சக்தியை நாம நமக்குள்ளார உருவாக்கி கொள்கின்றோம். தங்களது குடிநோய் பாதிப்பு நிலையிலிருந்து மீளவே முடியாது என்ற நம்பிக்கையற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்கள் மத்தியில உங்களுக்கும் இதே ஒரு இறை உதவி கிடைக்கும். உங்களாலேயும் நல்ல வாழ்க்கை வாழ முடியும், உங்களாலும் உடல் மன நலத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இந்த 12வது படிநிலை செயல்பாட்டுடைய 2வது பகுதியில் நாம விதைக்கின்றோம். இந்த ஆன்மீக பணி செய்வதை புறந்தள்ளி வச்சேன்னா நீ உன்னுடைய உடல் மன நலத்தை தொடர்ந்து பராமரிச்சு கொள்ள முடியாது. இன்னமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் குடிநோயாளிகளை குணமாக்க வல்ல ஒரு சிறப்பு ஆற்றலை இறையருள் பேராற்றல் குணமடைந்து வரும் குடிநோயாளிகளுக்கு கொடுத்திருக்கிறது. எனக்கு ஒரு நண்பர் ஒரு தமிழாக்க பணியை கொடுத்தாரு. ஒரு பேம்ப்ளெட்டை கொடுத்து ஒய் வி ஆர் சோசன், நாம் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்ற அந்த ஒரு பேம்ப்ளெட்டை நான் படிக்கிற நேரத்துல அந்த பேம்ப்ளெட்டுடைய வார்த்தை, God in his own wisdom chose an alcoholic to give some special powers. அதாவது உலகத்துல பெரிய பெரிய ஆச்சாரியார்களுக்கும், பெரிய பெரிய மருத்துவர்களுக்கும், பெரிய பெரிய தலைவர்களுக்கும், ரொம்ப பெரிய இவங்களுக்கும் கொடுக்காத அந்த ஆற்றலை சாதாரண குடிநோயாளியாகிய எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆற்றல் என்னன்னு கேட்டா, நான் பட்ட என்னுடைய அனுபவம் மோசமான, அசிங்க, அவமானமான அனுபவம். இந்த அனுபவத்தை என்னுடைய சக குடிநோயாளி ஒருத்தன்ட்ட பகிர்ந்து கொள்றப்ப அவனுக்கு வரவிருக்கும் சாவுல இருந்து அவனை என்னால விடுவிக்க முடியுது அப்படின்ற கருத்தை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்றாங்க. சோ இன்னமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் குடிநோயாளிகளை குணமாக்க வல்ல ஒரு சிறப்பு ஆற்றலை இறையருள் பேராற்றல் குணமடைந்து வரும் குடிநோயாளிகளின் பொறுப்பில் வழங்கியுள்ளது. இந்த ஆற்றல் கல்வியில் சிறந்த மேதைகளுக்கும், புகழ்பெற்ற மருத்துவர்களுக்கும், பெரிய பெரிய ஆச்சாரியார்களுக்கும், மத குருமார்களுக்கும் வழங்காத இந்த கொடையை குடிநோயாளிகளாகிய நமக்கு இறையருள் பேராற்றல் வழங்கியுள்ளது. எனவே நாம் மனத்தெளிவுடன் வாழ்ந்து இறையருள் பேராற்றல் வழங்கியுள்ள இந்த மாபெரும் கொடையை பயன்படுத்தி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் குடிநோயாளிகளுக்கு நம்மாலான பணிகளை நம்ம செய்ய வேண்டும். நாம் செய்யும் பணியால் இறையருள் பேராற்றல் நமக்கு வழங்கியுள்ள கொடைகள் சரியானதை தான் அப்படின்னு நாம நிரூபிக்கணும். இப்ப இந்த பொறுப்பு இந்த 12வது படியில நமக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. ஏஏ தோழமை நற்செய்தி அவதிப்பட்டு கொண்டிருக்கும் குடிநோயாளிகளுக்கு எடுத்து செல்லும் பொறுப்பை ஏற்கும் போது நான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கவே கூடாது. உதவி செய்யறேன் அப்படின்ற ஆணவமான எண்ணம் இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது, தற்பெருமை இருக்கக்கூடாது. ஏஏ தோழமையில் இணைய வரும் புதிய நண்பர்களுக்கு வழிகாட்டும் ஒரு பொதுவான செயல் திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அகங்காரம் அப்படின்ற வார்த்தை இருக்கவே கூடாது. பணி செய்தல் அப்படின்னு தான் அதை சொல்றாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு நினைக்கிற நேரத்திலேயே எனக்கு என்ன வருது, என் கை மேல இருக்கா, உதவி பெறவங்க கை கீழே இருக்கு அப்படின்ற அகங்கார எண்ணம் தானா உதவி வருது. நான் யாருக்கும் உதவி செய்ய போல. இங்க அழகா சொல்லியிருக்கிறாங்க, நாம நம்பிக்கை பெற்ற வேலைக்காரர்கள், ட்ரஸ்டட் சர்வன்ஸ், நம்பிக்கை பெற்ற தொண்டர்கள், நம்பிக்கை பெற்ற பணியாளர்கள், பணிஞ்சு பணி செய்யறவன், கீழே இருந்து பணி செய்யற ஒரு வேலையை தான் இந்த 12வது படியில் நமக்கு கொடுத்துறாங்க.
பெரிய புத்தகத்துல காணப்படக்கூடிய ஆலோசனைகளின் அடிப்படையிலும், அந்த ஆலோசனைகளை வெற்றிகரமாக கடைபிடித்த ஏஏ தோழமையின் நண்பர்களின் அடிப்படையிலும் அ நம்ம இந்த பணி செய்யணும் அப்படின்ற பரிந்துரை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ ஏஏ தோழமையின் நண்பர்களது அனுபவத்திலிருந்து நாம 12வது படிநிலை செயல்ல படும்போது ஒரு உண்மையான கருத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம். இது நம்மளுடைய கடமை. படைப்பின் நோக்கத்தின்படி வாழ்வது நம்முடைய கடமை. ஏஏ தோழமையின் நற்செய்தியை நண்பர்களுக்கு நமது அன்றாட செயல்களால் எடுத்துச் செல்வது நம்முடைய கடமை. அது நம்முடைய பணி. பிறருடன் இணைந்து பணி செய்தல் இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளபடி நண்பர்களை அன்புடன் ஆதரிக்கும் செயல் நுட்பமான கடமையை ஏற்று செயல்படும் மற்றொரு பணி. இது அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ். அப்போ பணி செய்யறதுன்றதுக்கும் வேலை செய்யறதுன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அழகா பார்த்தோம்னா ஏஏ தோழமைக்குன்னு ஒரு பணி இருக்கு. ஏஏ தோழமையில இணைந்து செயல்படக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் தனியாக பணி இருக்கிறது. அவதிப்படும் நண்பர்களுக்கு விடிவு உண்டு என்ற செய்தியை எடுத்துச் சொல்வது ஏஏ தோழமையின் குழுவுடைய நோக்கம். ஆனா எனக்கு ஏற்பட்ட ஆன்மீக அனுபவத்தை இன்னொரு குடிநோயாளிகளுக்கு எடுத்துச் செல்வது என்னுடைய தனிப்பட்ட கடமை, என்னுடைய தனிப்பட்ட பணி. 5வது கோட்பாட்டுல அந்த ஏஏ தோழமையின் அந்த டியூட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. கேரி இட்ஸ் மெசேஜ். ஈச் குரூப் ஹாஸ் காட் ஒன் பிரைமரி பர்பஸ் டு கேரி இட்ஸ் மெசேஜ். குழுவுடைய செய்தியை எடுத்து, அதனாலதான் நம்ம ஏஏ 12 ஸ்டெப் பண்றப்ப 2 பேரா போகக்கூடாது, ஒருத்தரா போகக்கூடாது, 2 பேரா போகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது குழுவுடைய வேலை, 5th ட்ரெடிஷன் ஒர்க். ஆனா 12வது படிவில சொல்றப்ப என்ன சொல்றாங்க? Having had a spiritual awakening as the result of these steps, we try to carry this message. அதாவது எனக்கு கிடைச்ச ஆன்மீக அனுபவம் எப்படி கிடைச்சது அப்படின்ற செய்தியை எடுத்து செல்வது என்னுடைய வேலை. இது 12வது படியில நான் என்னுடைய கஷ்டப்படுற ஒரு சக மனிதர்களை ஆதரிக்கக்கூடிய அன்பின் செயல். தனியொரு நண்பரை ஆதரிக்கும் ஒரு நண்பர் ஏஏ தோழமை நற்செய்தியை எடுத்து செல்கிறார் என்பது வெளிப்படையாக தெரியும் உண்மை. ஆனால் தனியொரு நண்பரை தனிப்பட்ட முறையில ஆதரிக்காமலேயே கூட பொதுவாக நிறைய நற்செயல்கள் செய்யலாம். அதுவுமே ஆன்மீக விழிப்புணர்வு அடைந்ததன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். சில வழிகளை சொல்லியிருக்காங்க. நிறைவான தெளிவுத்தன்மையுடன் முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்வதுவே எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த வகையில சக மனிதர்களுக்கு ஏஏ தோழமையின் நற்செய்தி எடுத்து செல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். யாருக்கும் நான் தனிப்பட்ட முறையில போய் ஸ்பான்சர்லாம் பண்ணல. ஆனாலும் கூட நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பல்வேறு வகையான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய குடும்பம் முன்னேறி இருக்கு, வேலையில முன்னேறி இருக்கு, நான் எல்லாம் செய்யறேன். நிறைவான தெளிவுத்தன்மையுடன் முன்னுதாரணமான வாழ்க்கை வாழ்வதுவே எல்லாத்த விட பெரிய 12 ஸ்டெப் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் என்னுடைய ஸ்பான்சர்ஸ் வர்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், நீங்க பாருப்பா, குடிச்சு காலத்து நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, இட்ஸ் ஓகே. போயிடுச்சு, போனது திரும்பாது, சென்றது இனி மீளாது, நடக்காது. உன்னால இனிமே படிச்சு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகி ஐஏஎஸ்ஸா மாற முடியாது. ஆனா உன்னுடைய மகனை அல்லது உன்னுடைய பேரனை உன்னால ஆக்க முடியும் தானே? அதை ஆக்குறதுக்கு செய்யக்கூடியது கூட ஒரு 12 ஸ்டெப் ஒர்க் தான். நிறைவான தெளிவுத்தன்மையுடன் முன்னுதாரணமான வாழ்க்கை வாழ்வதுவே எல்லாவற்றையும் விட மிகச் சிறந்த வகையில் நம்முடைய சக மனிதர்களுக்கு ஏஏ தோழமை நற்செய்தியை எடுத்து செல்லும் முதன்மையான 12 ஸ்டெப் ஒர்க்காக அமைய முடியும். ஒரு புதிய நண்பர் வந்தாருன்னா, வாங்க, சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு வரவேற்கிறது யாராக இருந்தாலும் அதுவும் 12 ஸ்டெப் ஒர்க் தான். ஏஏ தோழமையின் கூட்டங்களுக்கு நேரம் தவறாமல் தொடர்ச்சியாக ஒரு முன்னுதாரணமான செயலை செய்யறது கூட ஒரு 12 ஸ்டெப் ஒர்க் தான். நான் இன்னொரு ஊருக்கு போறேன், அந்த ஊர்ல போய் புதுசாக உள்ள ஒரு மீட்டிங்ல என்னுடைய அனுபவம், தம்பு, நம்பிக்கையை போய் பகிர்ந்து கொள்றேன்னா அதுவும் 12 ஸ்டெப் ஒர்க் தான். மருத்துவமனையில போறேன், அங்க யாராச்சும் ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வரேன், யாருன்னே தெரியாது, அதுவும் 12 ஸ்டெப் ஒர்க் தான். புதிய நண்பர்களை தொலைபேசியில் அழைத்து பேசுறது 12 ஸ்டெப் ஒர்க் தான். ஏஏ தோழமையின் கூட்டங்கள் நிறைவேற்ற பின்னதுக்கு அப்புறமாக ஒரு நண்பரோட உட்கார்ந்து ஒரு டீ கடையில அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய சந்தேகங்களை
கேட்டு என்னுடைய அனுபவத்தை நம்பிக்கையை பகிர்ந்து கொள்றது அதுவும் 12 ஸ்டெப் ஒர்க் தான். எனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் புக்கு, 12 ஸ்டெப்ஸ் அண்ட் 12 ட்ரெடிஷன்ஸ் புக்கு, பாஸ்ட் ஆன் ஏ கம்ஸ் ஆஃப் ஏஜ், டாக்டர் பாபன், குட் ஓல்ட் டைமர்ஸ், இது மாதிரி புத்தகங்களை வச்சிருக்கிறதே 12 ஸ்டெப் ஒர்க் தான். என்கிட்ட இருக்கிற புத்தகங்களை இரவலாக நண்பர்களுக்கு வாசிக்கிறதுக்கு கொடுக்கறதும் 12 ஸ்டெப் ஒர்க் தான். தோழமையின் வளர்ச்சிக்கு உரமூட்டும் செயல்களை கடமையாக செய்யறது 12 ஸ்டெப் ஒர்க் தான். கஷ்டப்படுற குடிநோயாளி இன்னும் குடிச்சிட்டே இருக்கிறாரு. அவருடைய மனைவி கூட கொஞ்ச நேரம் ஆறுதலாக பேசி, இல்ல அவருக்கு ஒரு நோய் வந்திருக்கு, கொஞ்ச நாள்ல சரியாகி போயிடுவாரு அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற வகையில கொஞ்ச நேரம் பேசினா அதுவும் 12 ஸ்டெப் ஒர்க் தான். என்னுடைய அனுபவங்களை யாராச்சும் ஒரு ஸ்கூலுக்கு போற அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அல்லது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அல்லது யாராச்சும் ஒரு சர்ச்சில் உள்ள பிரீஸ்ட், நீதிபதிகள், கல்வியாளர்கள், தொழிலதிபர்கள் இவங்க கூட தோழமையின் செய்தியை எடுத்து சொல்றது கூட 12 ஸ்டெப் தான். ஒரு தலைப்பு பற்றின ஒரு குழுவிலோ வேறு குழுவிலோ போய் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பகிர்ந்து கொள்றது அதுவும் 12 ஸ்டெப் தான். என்னுடைய ஆற்றல், நேரம், பொருள் ஆகியவற்றை தோழமையின் வளர்ச்சிக்கு முடிந்தவரை பயன்படுத்தி செயல்படுவது 12 ஸ்டெப் ஒர்க் தான். என்னிடமிருந்து என்னை விட உயர்ந்த சக்தியாக இறைவனுடைய பேராட்டிலிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளை இலவசமாக பகிர்ந்து கொடுக்கிறது 12 ஸ்டெப் ஒர்க் தான். தோழமை பரிந்துரைக்கக்கூடிய அந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்றதை என்னுடைய ஒழுக்கமாக மாற்றிக்கொள்வது ஒரு 12 ஸ்டெப் ஒர்க் தான். இதெல்லாம் தனிப்பட்ட முறையில ஸ்பான்சர் பண்ணாம செய்யக்கூடிய ஒர்க்கு. கஷ்டப்படும் நண்பர்கள் யாராச்சும் ஒருத்தரை அன்போடு ஆதரிச்சு அவங்கள ஸ்பான்சர் பண்றது அடுத்த நிலை. ஆதரவு செயல் ஸ்பான்சர்ஷிப் என்பது தோழமையில் நாம பார்க்கக்கூடிய வளர்ச்சியின் சக்தி. இது ஒரு சக்தி வாய்ந்த அம்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கீழ்கண்ட 3 செயல்கள் செய்யறதன் மூலமாக ஆதரவு செயல், ஸ்பான்சர் செய்யக்கூடிய செயல் முழுமையாக பூர்த்தி அடைகிறதுன்னு சொல்றாங்க. நிறைவான தெளிவுத்தன்மையை நாம பராமரித்துக் கொள்ள இந்த ஸ்பான்சர்ஷிப் என்ற செயல் உதவுகிறது. நம்முடைய சக மனிதர்கள் தங்களது குடிநோயின் பாதிப்புகளிலிருந்து விடுபடும் உதவும் செயலாக, பணி செய்யக்கூடிய பணி செயலாக ஆதரவு செயல் அமைகிறது. என்னுடைய மெத்தன போக்கை அழித்து தோழமையின் தர வரிசையை நிரப்பிய வண்ணம் இருக்கிறதுக்கு இந்த ஆதரவு செயல் உதவுகிறது. ஸோ ஒர்க்கிங் வித் அதர்ஸ், பிறருடன் இணைந்து பணி செய்தல் அப்படின்ற தத்துவம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா இந்த தத்துவம் பகிருங்கள் அப்பொழுது நீங்கள் பெற்று நிறைவடைவீர்கள் அப்படின்ற அந்த முடிவில்லாத ஆன்மீக விதியின் அடித்தளத்துல கட்டியெழுப்பப்படுகிறது. பகிருங்கள், ஷேர் பண்ணு, உனக்கு கிடைச்ச நல்லதை ஷேர் பண்ணிக்கோ. அப்ப உனக்கு இன்னும் மிகுதியாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்ற ஆன்மீக விதியை இந்த 12வது ஸ்டெப்ல நாம பாக்குறோம். சோ படி எண் 12 பரிந்துரைப்படி செயல்படுவது நண்பர்களை ஒருங்கிணைத்து ஆன்மீக வளர்ச்சியை சாத்தியப்படுத்துகின்றது. திரைமறைவில் தவறான செயல்களை செய்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் தான் செய்யக்கூடிய தவறுகளை தவிர்த்து ஒரு மேம்பட்ட மனிதராக மாறியே தீர வேண்டும். மாறாத வரைக்கும் அவர் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில தன்னுடைய சக மனிதரை அன்புடன் ஆதரிக்கும் அந்த ஆதரவு செயலை, ஸ்பான்சர் பண்ற செயலை செய்யவே முடியாது. நிச்சயமா முடியாது. அழகா சொல்லியிருக்காங்க. திரைமறைவில் தவறான செயல்கள் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவர் தான் செய்யும் தவறுகளை தவிர்த்து ஒரு மேம்பட்ட மனிதராக ஆக வேண்டும். அதுவரை அவரது அன்றாட வாழ்க்கையில தன்னுடைய சக மனிதரை அன்புடன் ஆதரிக்கும் ஒரு நல்ல ஆதரவாளராக மாறுவது சாத்தியப்படவே படாது. தன்னலமின்றி தனது நேரத்தை செலவிட்டு நம் அனுபவங்களை அவதிப்படும் குடிநோயாளிகளிடம் பகிர்ந்து கொள்ளும் போது நாம் விலை மதிப்பற்ற ஆன்மீக ஆசீர்வாதங்களை நமதாக்கி கொள்கின்றோம். ஸோ 12 ஸ்டெப் ஒர்க்ன்றது அழகா இந்த இடத்துல எனக்கு என்னுடைய குருஜி சொல்லி காட்டுவாரு. இந்த பாரு, ஒரு நண்பர் அவர் உன் கூட உட்கார்ந்து பேசுறப்ப புதுசா இன்னைக்குதான் வந்திருக்கிறாரு. அப்ப அந்த நண்பர் அவர்கிட்ட 12வது படியில செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை உனக்கு கொடுக்கிறாரு. நீ அவருக்கு 1வது படிநிலையில செயல்படக்கூடிய வாய்ப்பை தான் அவருக்கு கொடுக்க முடியும். சோ அவர் உனக்கு அதிகமா கொடுக்குறாரா, நீ அவருக்கு அதிகமா கொடுக்குறியா
அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, அவர்தான் உனக்கு ஆன்மீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உனக்கு குடுக்குறாரு. 12வது படியில செயல்படக்கூடிய வாய்ப்பு குடுக்குறாரு. ஸோ தன்னலமின்றி என்னுடைய நேரத்தை செலவிட்டு, என்னுடைய அனுபவங்களை அவதிப்படக்கூடிய குடிநோயாளியிடம் பகிர்ந்து கொள்ளும்போது, நான் விலை மதிப்பற்ற ஆன்மீக ஆசீர்வாதங்களை எனதாக்கிக் கொள்கின்றேன். இந்த ஆசீர்வாதங்களின் மதிப்பு எனக்கு வெளிப்படையாக தெரியாது. ஆனாலும் அவை விலை மதிப்பற்றவை என்பதுல சந்தேகமே கிடையாது. ஏனெனில் என்னுடைய மனசுக்குள்ளார இப்ப நான் உணரக்கூடிய அமைதி, நிம்மதி, நிறைவு, செல்ஃப் வொர்த், சுயமதிப்பு, சொபரைட்டி, இது எல்லாமே எதோடைய விளைவு? ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் செய்துட்டு இருக்கிற இந்த இந்த கஷ்டப்படக்கூடிய குடிநோயாளிகளுக்கு இந்த செய்தியை எடுத்து செல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தாலும் இது நாம் தவற விடக்கூடாத அனுபவம் அப்படின்னு பில்டபிள்யூ அழகா பெரிய புத்தகத்துல எழுதுறாரு. தீஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் வி மஸ்ட் நாட் மிஸ். இது நாம் தவற விடக்கூடாத அனுபவம் என்ற வார்த்தைகளை நாம் பெரிய புத்தகத்துல வாசிக்கும் போது சக மனிதர்களை அன்புடன் ஆதரிக்கும் ஆதரவு செயலுக்கு அளிக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் எவ்வளவு பெருசுன்னு வலியுறுத்தி சொல்லப்படக்கூடியது. சோ ஆர்வமுடன் பணி செய்வதன் தேவையை ஆதரவு செயல் பூர்த்தி செய்து நம்முடைய நிறைவான தெளிவு தன்மையை உறுதி செய்கின்றது. நான் கண்டென்டட் சொபரைட்டியோட நான் வாழணும் அப்படின்னு சொன்னா எனக்கு கிடைச்சத இலவசமாக பகிர்ந்து கொடுக்கணும். இப்ப ஒரு சில கேள்விகள் எழுது. எப்படி ஸ்பான்சர் பண்றது, இந்த ஸ்பான்சர்ஷிப் செயலை எப்படி திறம்பட செய்யறது அப்படின்னு எப்படி ஆதரவு செயலை சிறப்புற செய்வது, இந்த கேள்விக்கு தோழமையில பதிலே கிடையாது. அது நீதான் கண்டுபிடிக்கணும். எத்தனையோ முறைகள் நிலவுகின்றன. எல்லா முறையிலையும் நன்மை இருக்கு, தீமை இருக்கு. நான் எனக்கு நன்மையான முறையை தேர்வு செய்ய வேண்டும். எப்படி ஆதரிக்கணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீ அன்போட ஆதரிச்சுக்கோ. அன்போட யார் வந்தாலும் சரிதான், அன்போட அவருக்கு ஆதரவு கருத்தை நீட்டு. தோழமையில இந்த ஆதரவு செயல் செய்ய எந்த ஒரு விதி தொகுப்போ ஒருங்கிணைக்கப்பட்ட சட்ட திட்டங்களோ கிடையவே கிடையாது. இதனால ஆதரவு செயல் செய்வதில் முதல் முறையாக ஈடுபடும் நண்பர்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கும். ஆனாலும் ஆதரிப்பது எப்படி அப்படின்றத ஒவ்வொரு நண்பரும் நடைமுறையில நிச்சயமாக தெரிஞ்சு கொள்வாங்க. ஆதரவு செயலில் ஈடுபடுவதில் உள்ள இயக்கவியல் டைனமிக்ஸ் குறித்த ஒரு புரிதலும் குழப்பமும் நண்பர்கள்ட்ட ஆரம்பத்தில் இருந்தாலும் போக போக அது மறைஞ்சு போயிடும். ஸ்பான்சர் பண்றது ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். பெரிய புத்தகத்தை படிக்கும் எவருக்கும் தெளிவான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும். எத்தனை அதிகாரங்கள் கொடுக்கிறது. ஒர்க்கிங் வித் அதர்ஸ், பிறருடன் இணைந்து பணி செய்தல், டாக்டர்ஸ் ஒப்பீனியன், மருத்துவரின் அபிப்பிராயம், எ விஷன் ஃபார் யூ, உங்களுக்கான அகக்காட்சி, தேர் இஸ் அ சொல்யூஷன், குடிப்பதை நிறுத்திய பின் குடும்ப நிலை, ஃபேமிலி ஆஃப்டர்வர்ட்ஸ். இதுலயும் பல வகையான அனுபவ பகிர்வுகள் இருந்தும் பெரிய புத்தகத்துல நிறைய விடைகள் இருக்கிறது. பெரிய புத்தகத்தில் காணும் அத்தியாயங்கள்ல அதுல உள்ள ஆலோசனைகளை பின்பற்றினால் நிச்சயமாக எப்படி ஸ்பான்சர் பண்றதுன்றதுக்கு நமக்கு விடைகள் தானாக நிச்சயமாக கிடைக்கும். அப்போ தோழமையில என்ன பண்றது? வந்து தோழமையுடைய ஆதரவை பெற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கொள். உன்னுடைய மேம்பட்ட வாழ்க்கையை இன்னொரு மனுஷனோட பகிர்ந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கொள். அவ்வளவுதான். ஸோ நீ ஒரு கெட் ஸ்பான்சர்ஷிப், improve your life, share your improved life with a suffering man as a sponsor. Keep on doing that. இதுதான் ஸ்பான்சர்ஷிப், இதுதான் வாழ்க்கை முறை அப்படின்றது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. படி எண் 12 பரிந்துரையை நேர்மையாக விளக்கும் போது அதன் தத்துவத்தில் நாம் எந்த வகையான திருத்தமும் செய்ய முடியாது. படி எண் 12 பரிந்துரையில் காணும் எளிமையான வார்த்தைகள் அந்த பரிந்துரையின் நோக்கத்தை தெளிவாக சுட்டி காட்டுது. இறையற் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிந்து செயல்பட வேண்டும். அதனால் நம் குணநலன்களில் மாற்றம் பெற வேண்டும். பின்னர் நிறைவான மன தெளிவுடன் வாழ வேண்டும். இதுதான் ஆதரவு செயலில் ஈடுபடுவதற்கு முன் ஒரு மனிதன் அடைந்திருக்க வேண்டிய முதன்மையான தகுதிகள். எல்லாருமே ஸ்பான்சர் ஆயிட முடியாது. ஸ்பான்சர் ஆகணும்னா நீ இறைவனுடைய குட் ஆர்டர்லி டைரக்ஷனுக்கு பணிஞ்சு செயல்பட்டு இருக்கணும். அதாவது மனசாட்சிக்கு பணிஞ்சு மனசாட்சி உறுத்தக்கூடிய செயல்களை செய்யாமலும் மனசாட்சி சரின்னு சொல்லக்கூடிய செயல்களை செய்தும் வாழக்கூடிய பழக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையில நீ வந்திருக்கணும்.
அப்படி வந்திருந்ததுக்கு அப்புறமாக ஒரு கண்டென்ட் சொபரேட்டி உனக்கு வந்திருக்கும். நிறைவான தெளிவு தன்மையோட நீ வாழ ஆரம்பிச்சிருப்ப. அதுக்கப்புறம் தான் உனக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய வாய்ப்பே உருவாகும். ஸோ ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்ந்ததால் மட்டுமே மேற்சொன்ன தகுதிகளை நாம் அடைவோம். தகுதி பெற்ற ஒரு ஆதரவாளர் ஏஏ தோழமையின் செயல் திட்டம் குறித்த தெளிவான அறிவை பெற்றிருப்பார். பெற்று இருந்தால் எந்த நோக்கத்திற்காக ஏஏ தோழமையின் 12வது படிநிலை பரிந்துரையை செயல்படுத்துகின்றோம் அப்படின்றத அறிஞ்சவங்களாகவும் இருப்போம். குடிநோயாளிகள் என்ற சிறப்பு தகுதி வாய்ந்த மனிதர்களிடம் மட்டும்தான் ஒரு ஆதரவாளர் தன்னுடைய ஆதரவு செயலை செய்ய முடியும் அப்படின்ற கருத்து இப்ப நல்ல தெளிவா தெரியுது. இப்ப இந்த ஆதரவு செயலை ஒருத்தரை தான் ஸ்பான்சரா எடுத்துக்கணுமா, ஒருத்தருக்கு தான் ஸ்பான்சர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அன்பும் ஆதரவும் கொட்டி கிடக்குது, முடிஞ்ச மட்டும் எடுத்துக்கோ. அன்பும் ஆதரவும் உன்கிட்ட இருக்குது, முடிஞ்ச மட்டும் எல்லாருக்கும் கொடு. அது என்ன ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்கணுன்ற சட்டமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. பில் டபிள்யூ அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னா சரிதான். அவரை எத்தனையோ பேர் அவரை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவர் எத்தனையோ பேரை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ தயார் நிலையில இருக்கிறது, அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய தயார் நிலையில இருக்கிறது, அன்பை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தயார் நிலையில இருக்கிறது. மேம்பட்ட செயல்திறன், மேம்பட்ட செயல் விளக்கம், தொடர்ச்சியான கண்காணிப்பில் மேம்பாடு. சோ கண்காணிப்பு நீ 12வது படியில வந்ததுக்கு அப்புறமாகவும் என்னைய கண்காணிக்கிறதுக்கு யாருமே இல்லை, கதவை பூட்டிட்டு நான் தப்பு செய்வேன் அப்படின்னு சொல்லி நீ பண்ணிட்டு இருந்தேன்னா ஹவு கேன் யூ ஸ்பான்சர்? கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணும் கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே, கண்காணி கண்டார் கள ஒளிந்தாரே. 12 ஸ்டெப்ல உள்ளவங்க தங்களுக்குள்ளார தங்களுடைய கான்சியஸ்னஸாக கடவுள் இருக்கிறத உணர்ந்து கொண்டுட்டா தப்பு செய்ய மாட்டாங்க. தப்பு செய்யாத நிலையில வந்ததுக்கு அப்புறம் தானே உன்னால அன்போடு ஆதரிக்கிற செயலை செய்ய முடியும். தயார் நிலையில் இருப்பது என்ற கோணத்துல சிந்திச்சு பார்ப்போம். தயார் நிலையில இருக்கிறது என்ற கோணத்துல சிந்திச்சு பார்ப்போம். நீ அன்பை பெற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையில இருக்கிறது, அன்பை பகிர்ந்து கொடுப்பதற்குள்ள தயார் நிலையில இருக்கிறது. சோ இத இருக்கிறப்ப நாம் ஒவ்வொரு தடவை ஆதரவு செயலில் ஈடுபடும் போதும், ஒவ்வொரு முறையும் ஆதரவு செயலில் ஈடுபடுகையில் நாம் ஆதரிக்கும் முறைமையை மேம்படுத்திய வண்ணம் இருக்கின்றோம். இன்னமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு குடிநோயாளிக்கு பணி செய்வது எப்படி அப்படின்றது குறித்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எனக்குள்ளார நிறைய இருக்கு. அப்படி கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களில் மிக முக்கியமான பாடம், ஆதரித்து பணி செய்வதால் நான் என்னுடைய பர்சனல் சொபரேட்டில மேம்பட்ட வண்ணம் இருக்கின்றேன். இதுதான் அடுத்தவங்களுக்கு நான் ஒரு ஸ்பான்சர் பண்ற நேரத்துல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முன்னேறுது அப்படின்ற அறிவு இல்லாம அடுத்தவங்களுக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்ற ஆணவத்தை வளர்த்து கொண்டேன்னா அது தப்பு. என்கிட்ட இல்லாத பண்புகளை பகிர்ந்து ஆதரவு செயலை நான் செய்யவே முடியாது. நம்மிடம் இல்லாத பண்புகளை பகிர்ந்து ஆதரவு செயலை நாம் செய்ய முடியாது. எனவே நாம் செய்யும் ஆதரவு செயலில் குறைகள் ஏதும் உள்ளனவா அப்படின்றத தொடர்ந்து கண்காணிச்ச வண்ணம் இருந்துட்டு வா. நான் தகுதி பெற்றிருந்தாலும் நமது பணியை மறுக்கும் குடிநோயாளிகளிடம் ஏஏ தோழமை தரும் உதவியை எடுத்து செல்ல முடியாது. அதனாலதான் அழகா சொல்றாங்க, ஒவ்வொரு ஆளுகிட்டே நீ பணியோட அவனுக்கு பணி செய்யக்கூடிய வேலைக்காரனாக போ. உன்னுடைய அனுபவம், தெம்பு, நம்பிக்கை அவன் கையில கொடுக்காத, அவனுடைய பாதத்துல குனிஞ்சு பணிஞ்சு ஒரு வேலைக்காரன மாதிரி வச்சுட்டு வந்துரு. தேவைப்பட்ட அவரு குனிஞ்சு பணிஞ்சு அதை எடுத்துக்கிட்டோம். அது வரைக்கும் ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீ பாட்டுக்கு வந்துரு. சோ நாம் தகுதி பெற்றிருந்தாலும் கூட நமது பணியை மறுக்கும் குடிநோயாளியிடம் ஏஏ தோழமை தரும் உதவியை நாம் எடுத்து செல்ல முடியாது என்ற உண்மையையும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அப்படி வாங்கவே மாட்டேன்றவங்ககிட்ட உட்கார்ந்து போராடி நீ குடிக்காம இருந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட மல்லு கட்டி சண்டை போடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அவங்கள விட்டு தற்காலிகமாக விலகிடு. ஆனாலும் கதவை பூட்டி வச்சிடாத, கதவை திறந்தே வச்சிரு. எப்ப வேணாலும் வந்தான்னா எஸ், மை ஸ்பான்சர்ஷிப் இஸ் ரெடி ஃபார் யூ. ஆதரவு செயலில் இந்த அம்சத்தை குறித்து சிந்திக்கும் போது ஆதரிக்கப்படவிருக்கும் நண்பரும் ஏஏ தோழமையில் இணைய சில தகுதிகள் தேவைப்படுது. அந்த தகுதியை அவருக்கு ஆண்டவர் எப்ப கொடுக்குறாரோ அன்னைக்கு அவர் அதை ஏற்றுக்கொள்வாரு. அது வரைக்கும் நீ பொறுமையாக இரு அப்படின்ற கருத்து தெளிவாக தெரிகிறது. பல நண்பர்கள் ஆதரவு செயலில் ஈடுபட்டு, ஸ்பான்சர் செய்யக்கூடிய செயலில் ஈடுபட்டு ஏஏ தோழமை நற்செய்தியை எடுத்து செல்கின்றனர். இச்செயல் செய்வதால் விளையும் முக்கியமான விளைவுகள் இவை: புதிய குழுக்கள்
நிறைய உருவாகிட்டே வரும். தோழமை பலப்படும். பல பல புதிய நண்பர்களுக்குள்ளார மறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும். நீ தனி மனிதனாக ஆதரித்தாலும் சரி, குழுவாக ஆதரித்தாலும் சரி, பிறருடன் இணைந்து பணி செய்வதில் பெரும் பலன்கள் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளப்படும். ஆயினும் இது இறைவனுடைய ஆற்றலால மட்டும்தான் நடக்கும். தனி மனித சக்தியால நடக்கவே நடக்காது. ஸ்பான்சர்ஷிப்ல இருக்கக்கூடிய உன்னதமான அடிப்படை விழுமியம் என்னன்னு கேட்டா, சுய முக்கியத்துவம் இச்செயலால் அந்த நேரத்துல மறைஞ்சு போயிருது. என்னுடைய தன்முனைப்பு அங்க இருக்கவே இருக்காது. தன்முனைப்போட ஸ்பான்சர் பண்ண முடியவே முடியாது. சுய முக்கியத்துவம் இச்செயலால் அக்கணம் மறைகின்றது. முன்பின் அறியாத ஒரு குடிநோயாளியிடம் நமது அனுபவங்களை விருப்பத்துடன் பகிர்ந்து கொள்ளும்போது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி தோற்றுவிக்கப்படுகிறது. பகிர பகிர நமது தெளிவுத்தன்மையில் உயர உயர வளர்கின்றோம். நமது அமைதியான மனத்தெளிவுடன் வாழும் வாய்ப்பு அதிகரித்து கொண்டே போகின்றது. ஏல யார் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி கேள்விக்கு அழகா பதில் சொல்றாங்க. ஏல இருக்கக்கூடிய எல்லாருமே திறன்மிகு ஆதரவாளர்கள் தான். ஒவ்வொரு நண்பரும் திறன்மிகு ஆதரவாளர் தான். பெரும்பாலான நண்பர்கள் வெற்றிகரமான ஆதரவாளராக மாற விரும்புகின்றார்கள். குடிநோயாளிகள் குடிநோயின் பாதிப்புகள் இருந்து மீட்படைய வேண்டும் என்பது ஒன்று மட்டும்தான் நம்முடைய செயல் நோக்கம். முயற்சி மட்டுமே வெற்றியை உருவாக்கும். இருப்பினும் ஆதரிக்க செல்லும் நண்பர் ஒத்துழைக்க மறுத்தால் மனம் தளர்ந்து விடாதீர்கள். தோழமையின் செயல் திட்டத்தை ஏற்க ஒரு குடிநோயாளி விரக்தி அடைந்த நிலையை தொட்டிருக்க வேண்டும். அவர் தொடர வரைக்கும் பொறுமையா காத்துட்டுருங்க. அவங்க உலகத்துல எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிங்க. சோ இப்ப கடைசியாக நாம வந்தடைஞ்சிற இடம் மூன்றாவது பகுதி. இந்த தத்துவங்களை எங்கள் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் கடைபிடிக்க முயற்சி செய்தோம். Try to carry this message in all our affairs of life. தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தில் காணப்படும் தத்துவங்கள் ஞானம் உள்ளவை. அவை வாழ்க்கையில எளிதாக நடைமுறைப்படுத்தப்படுபவை. இந்த எளிதான நடைமுறையை வாழ்க்கையில உள்ள எல்லா அம்சங்களிலும் கடைபிடிக்கணும். நான் குடிக்கு மட்டும்தான் ஏக்கு வந்தேன். வேற விஷயங்கள்ல நான் மேம்பட தேவையே இல்லை. வாழ்க்கையில வேற அம்சங்கள்லாம் நான் என்னுடைய செயல் அடிமைத்தனங்கள் இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறது மாதிரி பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. ஒரு முறை என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஏஐல இருந்து நிறைய ஃபெல்லோஷிப் உருவாகிருக்குது. ஆலனானா இருக்கட்டும், நார்கோட்டிக் அனானிமஸா இருக்கட்டும், நிக்கோட்டின் அனானிமஸா இருக்கட்டும், கேம்லஸ் அனானிமஸ், ஓவரிட்டஸ் அனானிமஸ், செக்ஸஹாலிக் அனானிமஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய அம்சங்கள் இருக்குது. ஒவ்வொரு அனானிமஸும் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க. சமீபத்துல ஒரு செக்ஸஹாலிக் அனானிமஸ்ன்ற ஒரு அனானிமஸோட இது சென்னையில ஆரம்பிச்சு அவங்களுக்குள்ள பிக் புக்கை தமிழாக்கம் பண்றதுக்கான முயற்சியில ஒரு நண்பர் என்னுடைய உதவியை கேட்டாரு. நான் எனக்கு அந்த பிரச்சனையை பத்தி பேசுற நேரத்தில் நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். உங்களுடைய அனானிமஸ்ல செக்ஸஹாலிக் அனானிமஸ்ல சொபரேட்டின்றது எப்படி டிஃபைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எப்படி வரையறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவரு சொன்னாரு, இன்னைக்கு ஒரு நாள் போன் பிக்சர் பார்க்கக்கூடாது, இன்னைக்கு ஒரு நாள் சுய இன்பம் அனுபவிக்க கூடாது, இன்னைக்கு ஒரு நாள் பிற பெண்களை பார்த்து தவறான பாலியல் ரீதியான சேட்டைகள் செய்யக்கூடாது, அதுதான் எங்களுடைய சொபரேட்டி அப்படின்னாரு. அப்ப நான் கேட்டேன், அப்பனா ஒரு குவார்டர் பாட்டில் அடிச்சுக்கலாமா? இதெல்லாம் செய்யக்கூடாது, ரைட்டு தான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் சுய இன்பம் அனுபவிக்கல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் போன் பிக்சர் பார்க்கல, குவார்டர் பாட்டில் அடிச்சுட்டு தூங்கிடலாமா? அப்ப நீங்க சோபரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவருக்கு என்ன பதில் சொல்றேன்னே தெரியல. நார்காட்டிக் அனானிமஸ்ல உள்ள ஒரு ஆள் சொல்றான், சிகரெட் அடிச்சா நாங்க ஸ்லிப்புன்றான். என்ஏ மெம்பர் ஒரு ஆள்கிட்ட கேட்டா சிகரெட் அடிச்சா ஸ்லிப்புங்கிறான். ஆனா ஏஏ மெம்பர்ல 25 வருஷம் கழிச்சும் சிகரெட்னா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஓவரிட்டஸ் அனானிமஸ்ல அவன் கேட்கறான், அதிகமா சாப்பிடு. சொப்ரேட்டி அப்படின்றதற்கான விளக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னா இருக்க முடியாது. வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் நான் மனத்தெளிவோட வாழணும். ஒரு அம்சத்துல மட்டும் குடிக்கிறதுல மட்டும் நான் மனத்தெளிவோட இருக்கிறேன். மிச்ச அம்சங்கள்லாம் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறது சோபரேட்டியா இருக்க முடியவே முடியாது. சோ நமது குடிநோயின் பாதிப்புகளில் இருந்து அன்றாடம் மீட்படைவதற்காக உழைக்கின்றோம். மீட்படைவதையே நாம எதிர்நோக்கிறோம். அப்போ நாம செயல் அடிமைத்தனம் பல்வேறு வகைகளில் நம்மை அச்சுறுத்துகின்றது. அடிக்ஷன் threatens us in so many ways. எல்லா வகையான செயல் அடிமைத்தனங்கள்ல இருந்து விடுபட்டு நாம வாழணும். மனசுல உருவாகக்கூடிய எண்ணங்கள்
அது எண்ணங்கள் உணர்வுகளை உருவாக்குது. உணர்வுகள் நம்மளுடைய சிந்தனையை தூண்டுது. சிந்தனைகள்ல விருப்பு, வெறுப்பு உருவாகுது. இந்த விருப்பு, வெறுப்பின் அடிப்படையில நாம செயல்படும்போது செயலடிமையாக வாழ்கின்றோம். அடிமைத்தனம் நம்மை அச்சுறுத்துகின்றது. எண்ணங்கள அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய உணர்வுகள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த உணர்வுகள் உருவாக்குற சிந்தனையும் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா, அந்த சிந்தனைகள்ல உருவாகக்கூடிய விருப்பு, வெறுப்ப சரி, தவறுன்ற அடிப்படையில திருத்தி அமைச்சுக் கொண்டு, சரியான செயல செய்யவும், தப்பான செயல் செய்வதை தவிர்க்கவும் நம்மளால முடியும். குடிக்கிறதுக்கு மட்டுமில்ல, வாழ்க்கையில எந்த ஒரு தவறான செயலையும் நான் செய்யக்கூடாது அப்படின்ற தீர்மானத்த நாம எடுத்து செயல்படுற நேரத்துல, வாழ்க்கையில எல்லா அம்சங்களிலும் சரியானத செய்வேன், தப்பானத செய்ய மாட்டேன் அப்படின்ற தீர்மானத்தோட செயல்படுறப்ப, ஒரு சுதந்திர மனிதனாக நான் மாற ஆரம்பிக்கிறேன். சுதந்திரம் எனக்கு கிடைக்குது. ஸோ, குடிநோயின் உடல், மன பாதிப்புகளை உணர்ந்து, அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வருதல். செயல் அடிமைத்தனத்தின் உடல், மன பாதிப்புகளை உணர்ந்து, எந்த வகையான செயல் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வருதல். என்னுடைய ஆன்மீக பாதிப்புகளிலிருந்து மீண்டு வருவதற்கு இறையருட் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை கேட்கிறது. குடிநோயின் பாதிப்புகளிலிருந்து, செயல் அடிமைத்தனத்தின் பாதிப்புகளிலிருந்து மீட்படைந்த அனுபவத்தை பகிர்ந்து, அவதிப்படும் குடிநோயாளிகளுக்கு பணி செய்து வாழ்வது. எல்லா அம்சங்களிலும் இந்த வாழ்க்கையை பகிர்ந்து கொள்றது. சோ, இறைவன் மனித வடிவத்திலேயே நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்கின்றார் என்ற மிகப்பெரிய உண்மை. சோ, அடுத்தவங்களுக்கு பணி செய்யறதன் மூலமாக நம்ம கடவுளுக்கே பணி செய்றோம் அப்படின்ற கருத்து இந்த 12வது படியில தெய்வம் மனுஷ ரூபையானா. அப்ப தெய்வத்துக்கு பணி செய்யணும் அப்படின்னா மனுஷனுக்கு பணி செய், அந்த பணி தானாக தெய்வத்தை சென்று அடையும் அப்படின்ற கருத்து. அப்ப மனுஷனுக்கு பணி செய்யணும் அப்படின்னா உனக்கு ஆன்மீக விழிப்புணர்வு இல்லாம அந்த பணியை செய்ய முடியாது. ஆன்மீக விழிப்புணர்வு அடைஞ்சிருந்தேன்னா வாழ்க்கையோட எல்லா அம்சங்களிலும் நீ சுதந்திரமாக வாழ்வ அப்படின்ற கருத்தை தான் இந்த 12வது படியில பாக்குறேன். சோ, இந்த 12வது படியுடைய பிரார்த்தனையை சொல்லி இதை முடிச்சு கொள்வோம். அன்பான இறைவா, என் போன்று அவதிப்பட்டு கொண்டிருக்கும் மனிதர்களிடம் நான் தன்னுணர்வு, ஆன்மீக விழிப்புணர்வு பெற்ற அனுபவம் தம்பு நம்பிக்கையை பகிர்வதால் என்னுடைய ஆன்மீக விழிப்புணர்வு நிலையை நான் தக்க வைத்துக் கொள்கின்றேன் என்ற மாபெரும் உண்மையை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை எனக்கு அளித்தருளும். என் போன்று அவதிப்பட்டு கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு நான் தன்னுணர்வு, ஆன்மீக விழிப்புணர்வு பெற்ற அனுபவம் தெம்பு நம்பிக்கையை பகிர்வதால் அந்த ஆன்மீக விழிப்புணர்வு நிலையை நான் தக்க வைத்துக் கொள்கிறேன் என்ற மாபெரும் உண்மையை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை எனக்கு அளித்தருளும். மனசாட்சிக்கு பணிந்து என் வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் செயல்பட தேவைப்படும் பணிவை எனக்கு அளித்தருளும். நன்றி இறைவா. எனக்கு இந்த 1 முதல் 12 வரையிலான படிநிலை பரிந்துரைகளின்படி என்னுடைய அனுபவம் தெம்பு நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த இந்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தலைவணங்கி சொல்லிக் கொள்றேன். இந்த கூட்டத்திற்கு தொடர்ந்து வந்து எனக்கு இந்த பகிர்றதற்கான வாய்ப்பு கொடுத்த, இந்த பகிர்தலை பொறுமையோட கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை உண்மையிலேயே தலவணங்கி பணிவோட இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இந்த நாட்பொழுது நண்பர்களுக்கு இனிய நாளாக அமைய இறைவனை பணியோட வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச்.